நண்பர்கள், தோழர்கள், நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான காலை வணக்கங்கள். ஜனம் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான நலமான காலை வணக்கங்கள். மரணத்தை தவிர உடலில் ஏற்படுகின்ற எல்லா நோய்களையும் தீர்க்க முடியுமான்ற ஒரு கேள்வி தொன்று தொட்டு மனித இனத்திற்கு என்று புத்திசாலித்தனமும் அறிவாளித்தனமும் வந்ததோ அன்றிலிருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் தான். காயகல்ப சிகிச்சைகளை பற்றியும் காயகல்பம் நாம் முறையாக செய்து கொள்ளும்போது நம் உடலில் ஏற்படுகின்ற நல்ல விஷயங்களை பற்றியும் ஆயுர்வேத மருத்துவமும் தமிழ் மருத்துவமும் நிறைய சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கு மரணத்தை தவிர மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பெருவாழ்வுக்காக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அருமருந்து எது அப்படின்னு பார்த்தா கருஞ்சீரகம் தான். கருஞ்சீரகத்தை பற்றி நிறைய குறிப்புகள், கருஞ்சீரகத்தை பற்றி நிறைய நேரலை மற்றும் வீடியோக்கள் நம்ம இன்றைக்கு ஆன்லைனில் பார்க்குறோம். ஆனால் நமக்குள்ள ஒரு சந்தேகம், உண்மையிலேயே கருஞ்சீரகம் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒன்று தானா அப்படின்னு வரும்போது நிச்சயமாக கருஞ்சீரகத்தை போல சிறப்பான பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான அருமருந்து இருக்கிறதா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான். ஏன் கருஞ்சீரகம் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது, ஏன் கருஞ்சீரகத்தை நாம் அனைவருமே பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் மிக முக்கியமான ஒன்று. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய உடலில் வளர்சிதை மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்து கொண்டே இருக்கிறத பார்க்குறோம். புதிய திசுக்களுடைய உற்பத்தி, செயல்படுகின்ற திசுக்களில் இருக்கக்கூடிய அந்த திசுக்களுடைய செயல்பாடுகளுடைய சீராக்கம், செயல்பட்டு முடிந்த திசுக்கள் அழிக்கப்பட்டு கழிவுகளாக உடலை விட்டு வெளியேறுகின்ற நிகழ்வு. இந்த மூன்றும் நாம் பிறப்பதற்கு முன்பு இருந்து என்று ஒரு கருவாக தாயுடைய வயிற்றில் நாம் உருவாகிறோமோ அன்றிலிருந்து நம்முடைய உயிர் போய் ஒரு 2 மணி நேரம் வரை நடக்கக்கூடிய நிகழ்வாகவே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த நிகழ்வு எவ்வளவு சீராக இருக்கிறதோ, எவ்வளவு ஆரோக்கியமானதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் இளமையாக ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத இந்த ஒரு கூற்றை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அறிவியல் முறைகளும் ஒற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். வளர்சிதை மாற்றம் அப்படிங்கிற பெயரில் அழைக்கப்படுவதை பார்க்கிறோம். குழந்தை பருவம் அப்படின்னு வரும்போது ஒரு வயதிலிருந்து 32 வயது வரை குழந்தை பருவம்னு நம்ம சொல்லக்கூடிய பருவத்தில் பொதுவாகவே உருவாகக்கூடிய புதிய திசுக்களுடைய தன்மை மிக அதிகமாகவும், இறந்து போகின்ற திசுக்களுடைய தன்மை குறைவாகவும், செயல்படுகின்ற திசுக்களுடைய தன்மை சீராகவும் இருக்கிறதுனால தான் இந்த பகுதியை நாம் குழந்தை பருவம்னு சொல்லுவோம். அதாவது நம்முடைய உடல் சார்ந்த, அறிவு சார்ந்த, உறுப்புகளுடைய செயல்பாடுகள் சார்ந்த வளர்ச்சி விகிதம் சீராக இருந்து கொண்டே வருவதை நம்ம பார்க்கிறோம். மத்தியம பருவம் அப்படின்னு நம்ம சொல்வது 32 வயதிலிருந்து 82 வயது வரை நம்ம சொல்லலாம். இந்த 32 வயதிலிருந்து 82 வயது வரை இருக்கக்கூடிய இந்த பருவத்தை பொறுத்தவரையிலும் வளர்சிதை மாற்றத்துடைய விகிதாச்சாரங்கள் சற்றேற மாறி மாறி வருவதை பார்க்க முடியும். சில வருடங்கள் நோயற்ற வருடங்களாக, சில வருடங்கள் நோய் இருக்கக்கூடிய வருடங்களாக, சில உறுப்புகளுடைய செயல்பாடுகள் குறைந்து போகக்கூடிய நிலைமையில் நாம் இருந்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இது மத்தியம வயதுன்னு சொல்லுவோம். 82 வயதுக்கிலிருந்து 120 வயது வரை இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு தான் வயோதிக காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வயோதிக காலம் அப்படின்னு வரும்போது உடலில் இருக்கக்கூடிய புதிய திசுக்களுடைய உருவாக்கம் குறைந்து போய் உடலில் இருக்கக்கூடிய திசுக்களுடைய உருவாக்கம் உடலுக்கு தேவையான அளவு குறைந்து கொண்டே வந்து ஒரு நிலையில் முற்றிலுமாக நின்று போய் இயற்கை எய்துதல்னு சொல்லக்கூடிய நம்முடைய உடல் பிறக்கும்போது எவ்வாறு கூனி குறுகி தாய் வயிற்றில் இருந்ததோ அதே போல் கூனி குறுகி நம்முடைய உடல் அதே நிலையை அடைந்து நம்முடைய ஆன்மா நம்மை விட்டு பிரிகின்ற நிகழ்வு தான் நம்ம வயதான காலம்னு சொல்கிறோம். ஸோ இந்த 3 ஃபேஸ்லேயும் பார்த்தோம்னா குழந்தை பருவத்தில் கபம் சார்ந்த நோய்களும், மத்தியம பருவத்தில் பித்தம் சார்ந்த நோய்களும், வயதான காலத்தில் வாதம் சார்ந்த நோய்களும் மிகப்பெரிய அளவில் ஏற்படுவதை பார்க்கிறோம். இந்த நோய்கள் ஏற்படுவதற்கும் இந்த வளர்சிதை மாற்ற விகிதாச்சாரங்கள் மாறுவதற்கும் இயற்கை காரணமாக இருந்தாலும் கூட இந்த காரணத்தை மாற்றி புதிய திசுக்களுடைய உற்பத்தி விகிதத்தை தூண்டி உடலை ஆரோக்கியப்படுத்தி நம்மை புத்துணர்வோடு வாழ வைக்கின்ற, அதே நேரத்தில் கபகாலத்தில் ஏற்படுகின்ற கப நோய்களை குறைப்பதற்கும்
பித்த காலத்தில் ஏற்படுகின்ற பித்த நோய்களை மாற்றுவதற்கும் வாத காலத்தில் ஏற்படுகின்ற வாத நோய்களை குறைப்பதற்கும் நமக்கு காயகல்பமாக செயல்பட்டு உடலுடைய நம்முடைய திசுக்களுடைய வளர்ச்சி விகிதத்திலிருந்து அந்த திசுக்கள் செயல்படுகின்ற விகிதத்திலிருந்து அந்த திசுக்கள் செயல்படுகின்ற விகிதத்தை விட முக்கியமாக திசுக்களுடைய ஆயுட்காலம் சார்ந்த விகிதங்களை சீராக்கி இளமையாக ஆரோக்கியமாக நம்மை வாழ வைக்கக்கூடிய மிகப்பெரிய அருமருந்து எதுன்னு கேட்டால் நிச்சயமாக கருஞ்சீரகத்தை சொல்லலாம். அதனால தான் இன்றைக்கு நிறைய சமய முறைகளில் மட்டுமல்ல, சமையல் முறைகள்லையும் பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இட்லி நம்ம செய்யும்போது கூட இட்லிக்கு மாவரைக்கும் போது அரிசியோடு ஒரு கை வெந்தயத்தையும் ஒரு கை கருஞ்சீரகத்தையும் சேர்த்து ஊற வைத்து அரைத்து அதை உணவாக சாப்பிடக்கூடிய வழக்கம் இன்றும் நிறைய இடங்களில் இருக்கிறத பார்க்குறோம். அப்படி சாப்பிடும்போது கருஞ்சீரகத்தை ஒரு மருந்தாக நம்ம உட்கொள்ளாமல் ஒரு உணவாகவே உட்கொள்ள வேண்டிய ஒரு நிலை வந்ததையும் பார்க்கிறோம். கருஞ்சீரகம் பொதுவாக தோல் நோய்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். வெண்புள்ளி நோய், கரும்புள்ளி நோய், சோரியாசிஸ் சார்ந்த நோய்கள், இன்றைக்கு உடலில் ஏற்படுகின்ற தோலில் சுருக்கங்கள், ஏற்கனவே காயங்கள் அல்லது தழும்புகள் ஏற்பட்டு உடலில் ஏற்படுகின்ற தோல் நோய்கள், தீராத தோல் நோய்கள்னு சொல்லக்கூடிய குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய நாட்பட்ட தோல் நோய்களுடைய சீற்றத்தை குறைப்பதற்கும் தோலில் ஏற்படுகின்ற அரிப்புகள், தோள்களில் ஏற்படுகின்ற வறட்சி சார்ந்த சிரமங்கள் வரை அனைத்தையுமே நீக்குவதற்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்கின்ற அருமருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா கருஞ்சீரகம் தான். யாரெல்லாம் நீண்ட கால தோல் நோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோமோ, எந்த வகையான சிகிச்சையை நாம் பின்பற்றி கொண்டிருந்தாலும் கூட வெறும் கருஞ்சீரகத்தை ஒரே ஒரு தேக்கரண்டி 5 கிராம் அளவுக்கு சூரணமாக எடுத்து அல்லது 3 மில்லி அளவுக்கு கருஞ்சீரக எண்ணெயாக எடுத்து காலை ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு தொடர்ந்து சாப்பிடுங்க. குறைந்தது 7 மண்டலங்கள் சாப்பிடுங்க. உங்களுடைய தோல் நோய்களுடைய தன்மை குறைவது மட்டுமல்ல, உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதையும் நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நுரையீரல் சார்ந்த நோய்கள், குறிப்பாக நாட்பட்ட ஆஸ்துமா நோய்களுக்கும் நீண்ட காலமாக ஏற்படுகின்ற அடுக்கு தும்மல் மற்றும் தும்மல் சார்ந்த சிரமங்களுக்கும் கருஞ்சீரகம் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கு நம்மில் நிறைய பேர் காலை எழுந்து கொள்ளும் போதே தும்மலை குறைக்கக்கூடிய மருந்தையோ மூக்கில் தண்ணீர் வடிதலை குறைக்கக்கூடிய மருந்தையோ உபயோகப்படுத்தி தான் நம்ம நாளை துவக்கிறோம். அந்த மாதிரி இல்லாமல் கருஞ்சீரகத்தை அரைத்து எடுத்த அந்த சூரணத்தையோ அல்லது கருஞ்சீரகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த எண்ணெயையோ ஒரே ஒரு தேக்கரண்டி 3 மில்லி காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை நம் சாப்பிட ஆரம்பிக்கும் போது உடலுக்கு ஒவ்வாமையை உண்டாக்கக்கூடிய காரணிகள் படிப்படியாக குறைய ஆரம்பித்து உடலுடைய ஆரோக்கியம் மேம்பட்டு கொண்டே வருவதை நாம் பார்க்க முடியும். 5 மண்டலங்கள் தொடர்ந்து கருஞ்சீரகத்தையோ அல்லது கருஞ்சீரக எண்ணெயையோ நாம் தொடர்ந்து பயன்படுத்தும் போது அடுக்கு தும்மல் சார்ந்த மேலடுக்கு நுரையீரல் மண்டலம் சார்ந்த நோய்களும் நீண்ட காலமாக குளிர்காலம், கோடைக்காலம், மழைக்காலம்னு இல்லாமல் எல்லா காலத்திலேயும் நம்மை வாட்டி எடுத்து நம்மை சிரமப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான நுரையீரல் நோய்களும் படிப்படியாக குறைந்து கொண்டே வருவதை நாம் பார்க்கலாம். ஆஸ்துமா நோயாளிகளுக்கும் இன்றைக்கு காசநோய் ஏற்பட்டு குணமடைந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் நுரையீரல் சார்ந்த சிரமங்கள் நம்மை சிரமப்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்களுக்கும், அதைவிட முக்கியமாக கோவிட் பெருந்தொற்று ஏற்பட்டு குணமான பிறகு மீண்டும் மீண்டும் கோவிட் பெருந்தொற்றை போலவே நுரையீரல் அடிக்கடி சிரமப்பட்டு கொண்டிருக்கிறது, மாடிகள் ஏற முடிவதில்லை, மூச்சு விட முடிவதில்லை வருத்தத்தில் இருப்பவர்களுக்கும் மீண்டும் இயல்பான ஒரு வாழ்க்கைக்கு நாம் செல்வதற்கு கருஞ்சீரகம் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். இன்றைக்கு நான் தூதுவேலையை சாப்பிடலாமா, நான் முசுமுசுக்கையை சாப்பிடலாமா, நான் இதெல்லாம் ரொம்ப நாளாக சாப்பிட்டுட்ருக்கேன், இருந்தாலும் கூட என்னுடைய அந்த மூச்சு விடுதலில் மிகப்பெரிய சிரமம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இந்த அனுபவம் நம்மில் நிறைய பேருக்கு இருக்கு இல்லைங்களா? இதை மாற்றுவதற்கு கருஞ்சீரகம் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். ஒரு தேக்கரண்டி கருஞ்சீரக சூரணத்தையோ அல்லது ஒரு தேக்கரண்டி அளவு கருஞ்சீரக எண்ணெயையோ எடுத்து வெந்நீர் அல்லது பாலில் கலந்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்புங்கிற மாதிரி தொடர்ந்து சாப்பிடும்போது நுரையீரலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளும் நுரையீரல் சார்ந்த சிரமங்களும் படிப்படியாக மாற்றமடைந்து
உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும். கருஞ்சீரகம் இன்றைக்கு குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை நம்மில் அனைவருக்குமே உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துன்னு சொல்லலாம். உணவே மருந்து அப்படின்னு நம்ம சொல்லும்போது, உணவே மருந்துங்கிற அடிப்படையில் கருஞ்சீரகம் உணவுப் பொருளாகவே நாம் மிளகாய்த்தூள் அரைக்கும் போது, மஞ்சப்பொடி அரைக்கும் போது, இட்லி பொடி அரைக்கும் போதெல்லாம் ஒரு கரண்டி சேர்த்து அதை அரைத்து உணவாக சாப்பிட ஆரம்பிக்கும் போது அது உடலுக்குள் மருந்தாக சென்று நேரடியாக மறைமுகமாக நம் உடலுடைய ஆரோக்கியத்தையும் உறுப்புகளுடைய செயல்பாட்டையும் திசுக்களுடைய வளர்ச்சி விகிதங்களையும் மாற்ற உதவி செய்கிறதுனால மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி விடுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். கருஞ்சீரகம் நம் அனைவருக்குமே பயனளிக்கக்கூடிய மிக அழகான ஒரு அருமருந்து. 5 கிராம் கருஞ்சீரக சூரணம் காலை ஒருவேளை உணவுக்கு முன்பு அல்லது 5 மில்லி கருஞ்சீரக எண்ணெய் வெந்நீரில் கலந்து காலை ஒருவேளை உணவுக்கு முன்பு அப்படிங்கிறத ஒரு காயகல்ப மருந்தாக வாழும் நாள் முழுவதும் சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை நாம் வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.